Question number 6. தடைகள் சம்பந்தமாக இந்த கேள்வியை செய்ய முடிஞ்சு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு பேக்ரவுண்ட் தியரி ஒன்று இருக்கு என்னென்றால் தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்படும் என்றால் சரி உதாரணத்துக்கு இது R1 என்ற தடை இது R2 என்ற தடை இது R3 என்ற தடை சமாந்தரமாக இணைக்கப்படும் என்றால் முதலும் இந்த R1ன்றது ஆகப்பெரிய தடை ரெண்டாவது R2 மூன்றாவது R3 தான் சின்ன தடை என்றால் இந்த தடைகள்ன்ற விளைவில் தடை என்றது ஆரன் தத்தம் என்றால் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ட் என்று சொல்றது இந்த ஆரன்றது இருக்கிற சின்ன தடை எவ்வளோ சின்ன இருக்கு அதான் தியர் ரைட். அப்போ எங்களுக்கு குறைஞ்ச அளவான தடை வேணுமென்றால் தடைகளை நாங்கள் சமாந்தரமாக இணைக்கணும். அதே மாதிரி தடைகளை தொடராக இணைச்சிங்கன்றால் கூட்டுப்பட்டு என்ன செய்யும் என்றால் விளைவில் தடை உயர் வேறு. சரி, இந்த ஐடியாவோட இந்த கேள்வியை அப்ரோச் பண்ணலாம். ஆர் தடையுடைய 3 சர்வசம தடைகள் இருக்கு. இதுல இருந்து பெறக்கூடிய குறைந்தபட்ச சமவெளி தடை உயர்ந்தபட்ச சமவெளி தடை அதாவது ஆர் மினிமம் எப்படி இருக்கும்? மினிமம் வேணுமென்றால் 3ஐயும் சமாந்தரமாக இணைக்கணும். ரைட், 3ஐயும் சமாந்தரமாக இணைச்சிங்கன்றால் மினிமம் வரும். இப்போ சொன்ன தியரின் படிக்கு 3 சமதடைகளை சமாந்தரமாக இணைச்சால் அதில் விளைவில் தடை என்று சொல்றது R/3 இருக்கும். அதே மாதிரி மேக்சிமம் வேணுமென்றால் இந்த 3 தடைகளை நாங்கள் தொடராக இணைக்கணும். ஆர் 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 என்ற தடைகளை தொடராக இணைக்கணும். அந்த டைமில் கூட்டுப்படும் 3R. அப்போ இது R/3க்கும் R/3 ஆகவும் 3R ஆகவும் இருக்கும். அப்படி இருக்கிற விட 5வது ஓகே. கொஸ்டின் நம்பர் 7 குவாக்ஸ் சம்பந்தமான கேள்வியாக இருக்குது. குவாக்ஸ்ன்னு சொல்கிறது தடப்பொருட்கள்னு சொல்கிற மெட்டஸில் அடிப்படை கூறுகளாக இருக்கும். இது 6 வகைப்படும். இந்த குவாக்ஸ் வந்து 6 வகைப்படும். இந்த 6ம் இந்த இருக்குது என்னன்னு சொல்லி அப் குவாக், டவுன் குவாக், ஸ்ட்ரேஞ்ச், சாம், டாப், பாட்டம் என்று சொல்லி 6 டைப்ஸ் இருக்கு. ரைட். இந்த அப்குவாக்ன்றதுக்குரிய தமிழ் மீனிங் வந்து குவாக்கு வரைன்னு சொல்லுவாங்க. டவுன் குவாக்கு கீழேன்னு சொல்றது. ஸ்ட்ரேஞ்ச்ன்றது விசித்திர குவாக். சாம் என்றால் அழகை குவார்க்னு சொல்லுவோம். டொப் என்றால் மேல் குவார்க், பொட்டம் என்றால் கீழ் குவாக். இப்படி 6 டைப்ஸ் இருக்கு. இந்த குவாக்ஸ்ன்னு சொல்றது தனித்தனியே இருக்காது, ஒரு குழுக்களாக தான் இருக்கும். குழுக்களாக இருக்கும். எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச புரோத்தன், சரி, அதே மாதிரி நியூத்ரன். புரோத்தன் எடுத்தோம் என்றால் 2 அப் குவாக்கும் 1 டவுன் குவாக்கும் இருக்கும். நியூத்ரன் என்றால் 1 அப் குவாக்கும் 2 டவுன் குவாக்கும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் புரோத்தன் என்றால் அதில் ஏற்றம் +1. இந்த சார்ட்டை பார்த்தால் யூன்னு சொல்கிற அப் குவாக்குரிய சார்ஜ் வந்து 2/3. ஸோ புரோத்தன் என்றால் ஒரு 2/3, இன்னொரு 2/3. டவுன் குவாக்னு சொன்னால் -1/3. இப்போ புரோத்தோண்ட ஏற்றம்ன்றது 3 என்றால் +1 என்று வரும். 22 ஏற்றத்தில் என்ன ஒரு மடங்கு. அதே மாதிரி நியூட்ரன் ஏற்றம் ஏற்றது 2/3 -1/3 -1/3 என்றால் 0 வரும். இது பாருங்க, இந்த புரோத்தன் எடுத்தோம் என்றால் 2 அப் குவாக்கும் 1 டவுன் குவாக்கும் என்று சொல்கிற சேர்க்கையாக இருக்குது. இது வந்து தனியாக அப் குவாக்கும் இருக்காது. ஏன்னா அப் குவாக் டவுன் குவாக்கோட சேர்ந்த மாதிரி ஒரு குழுக்குள்ளாக தான் இருக்கும். இது வந்து ஒரு புரோத்தனில் 2 அப் குவாக்கும் 1 டவுன் குவாக்கும் இருக்குது. இது ஒரு அப் குவாக்கும் 2 டவுன் குவாக்கும் இருக்குது. அப்போ குவாக்ஸ் வந்து எப்போவும் வந்து ஒரு குழுக்களாக தான் இருக்கும், தனித்தனியே இருக்காது. ரைட் ரைட். அந்த குவாக்ஸ் அப் குவாக் டவுன் குவாக்ன்றதை பொறுத்து அதில் சார்ஜ் வந்து +2/3 22 ஏற்றத்தில் +2/3 மடங்காகவோ இல்லாட்டி டவுன் குவாக்காக இருக்கும் என்றால் -1/3 மடங்காகவோ இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கேள்வி வந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிமினேஷன் டெக்னிக் என்ற நீக்கல் முறையை பாவிக்கணும். தேவையில்லாதபடியே தட்டுறது. ஏயை பார்த்தால் 6 வகை இருக்குன்னு சொல்லியிருக்கு. சரி, அப்போ ஏ என்ற ஸ்டேட்மெண்ட் சரியாக வரணும் என்றால் 4வது வராது. 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். அடுத்த பி குவாக்கிற ஏற்றம் -230 அல்லது +130 ஆக இருக்கலாம். இங்கே என்றது 22 ஏற்றம் என்று சொல்லியிருக்கு. ரைட். குவாக்கிற சார்ஜ் வந்து -230 +130 தந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டை ரைட் 2/3 இருக்கலாம். இது வந்து +2/3 இருக்கலாம். -2/3 சொல்லியிருக்கு. ரைட். பி என்ற ஸ்டேட்மெண்ட் போல
ஒவ்வொரு குவாக்கும் என்னென்ன சார்ஜை கொண்டிருக்கும் வந்து இதில் இருக்கு. +2/3 எடுத்துக்கோங்க, -1/3 இருக்குது. ரைட், 1/3 இருக்குது. -1/3 டவுன் குவாக்காகவும் 2/3 அப் குவாக்காகவும் இருக்கும். பி என்றதுக்குள்ள இந்த விடையில் பி வரக்கூடாது. அதை கெயின் தட்டுவோம். 2 வராது, 5 வராது. அப்போ மூன்றாவது தான் எங்களுக்கு இந்த 2 வராது, 5 வராது. 2 வராது, 5 வராது. இது ரெண்டையும் தட்டியாச்சு. இனி ஒன்றையும் மூன்றையும் பார்த்தோம்னால் ஒன்றில் பி இல்லை, அதே மாதிரி மூன்றாவதுலேயும் பி இல்லை. இதில் ஏதாவது ஒன்றான் விடையாக வரலாம். அப்போ நாங்கள் மெட்ட ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணணும். குவாக்கள் தனியாக இருக்கலாம் என்று சொல்லி இருக்கு. சி பிழை. அது குழுக்களாக தான் இருக்கும். அப்படி என்றால் ஏ என்றது மட்டும்தான் சரி, முதலாவது விடை. ஓகே, ஒரு தனியாக்கப்பட்ட ஏற்றம் கியூ என்ற ஒரு ஏற்றத்தை என்ன செய்கிறாங்கன்றால், கியூ என்ற ஏற்றம் ஒரு ஊடகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊடகத்தில் அனுமதித்திறன் எப்சலன்ஸ் எடுத்தோம்னால் ஊடகத்தில் மின்னுளைய மாறிலி கே. மின்னுளைய மாறிலி கே என்றால் அனுமதித்திறன் என்ன என்று வரும். அந்த கேயை வழியில் அது வெற்றிடத்தில் அனுமதித்திறனால எப்சலன்ஸோட பெருக்க வரதுக்கு சமயம் இருக்கும். இந்த கியூ என்ற ஏற்றத்தில் இருந்து ஆர் என்ற தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில் மின்புலச்சரிவு எப்படி இருக்கும் என்றால் 1/4π, ரைட், இந்த ஊடகத்தில் மின்னுளை மாறிலி எப்சலன்ஸ் இன்டூ Q/R² சமயம் இருக்கு. அப்போ 1/4π எப்சலன்ஸுக்கு பதிலாக கே எப்சலன்ஸ் நோட் இன்டூ Q/R² வரும். இப்படி வாரது ரெண்டாவது விடை. ஒரு இலகுவான கேள்வி இது. இந்த கேள்வி மின்காந்த தூண்டல் என்ற ஒரு செக்ஷனுக்குள்ள வருது. ரைட், பாருங்க, பரப்பு 25 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், முறுக்கள் சுற்றுகள் எண்ணிக்கை வந்து 200 உடைய ஒரு வட்டச்சுருள்ன்ற தளத்துக்கு செங்குத்தாக காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுது. ஒரு வட்டச்சுருள் ஒன்று இருக்குது. இந்த வட்டச்சுருள்ன்ற தளம்ன்றது இதுக்கு செங்குத்தாக காந்தப்புலம் ஒன்று பிரயோகிக்கப்படுது. அந்த காந்தப்புலம் பி. காந்தப்புல செறிவிட பெருமானம் 0.01 டெஸ்லா. ரைட், அதிலிருந்து என்னென்று செய்யுதுன்றது மாறுது. 0.05 டெஸ்லாக்கு அதிகரிக்குது, சீராக அதிகரிக்குது. இந்த இருக்கிற சுருள்ல தூண்டிய சராசரி மின்னியக்க விசை. ரைட், ஃபெரடேயின் லோ என்ன சொல்லுது என்றால் தூண்டிய மின்னியக்கு விசை -dπ/dt என்று ஒரு தொடர்பு இருக்கு. இதை சொல்றது காந்தபாய மாற்ற வீதம் என்று சொல்லுவோம். இந்த dπ/dt சொல்லுவாங்க காந்தபாய மாற்ற வீதம். ரைட், பை என்றால் ஒரு தொடர்பு இருக்குது. B/A/N. ஒரு சுருள் இருக்கும் என்றால் B/A என்று போடணும். எண்ணிக்கையான சுருள்கள் இருக்கும் என்றால் B/A/N பேன் என்று வரும். அப்படி என்றால் E என்றது -ddt பைக்கு பதிலாக பேன் என்று போடலாம். போட்டால் தூண்டிய மின்னியக்கு விசை நாங்கள் காணலாம். சரியா, தூண்டிய மின்னியக்கு விசையில பெருமனை நீங்கள் கண்டீங்க என்றால் அது பிஏ ஏஆல பெருக்கி என்னால பெருக்கி டிஆல பெருக்கி வர்றது சமன். ரைட், பி என்றால் காந்தப்புலச்சரிவு மாறுது. இப்போ நாங்கள் இதை வேணுமென்றால் இப்படி எழுதலாம், -dB × A/N என்று எழுதலாம். காந்தபாய மாற்றத்துக்குள்ள டைம் நேரம் dt. நேரத்துக்கு பதிலாக 0.2. காந்தபாய மாற்றம் பண்ணுறது 0.01 இந்த 0.05 போயிட்டுன்னு சொன்னால் நாங்கள் 0.05 கழிக்க வேணும். என்னத்தை 0.01 கழிக்கணும். ரைட், கழிச்சோம் என்றால் டிபி வரும். அதை பரப்பளவுன்னு சொல்கிறது 25 சென்டிமீட்டர் வர்க்கம். ஸோ 25 தர 10⁴ எஸ்ஐஎலுக்கு மாற்றணும்னால் 10⁴ போடணும். என்னென்றால் சுருள்கள் ரன்னிங்க 200. இதை போட்டு சுருக்கி நீங்கள் ஈய கண்டிங்க என்றால் அது 0.1 வோல்டேஜ் என்று வரும். இப்படி வார விட ரெண்டாவது விடை. ஓகே, இது கண் குறைபாடு சம்பந்தமான ஒரு கேள்வி. இதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன விடையை கிட்டத்தட்ட நாங்கள் கெஸ் பண்ணலாம். என்ன கேட்குறாங்கன்னால் வில்லையிற வகையை வலுவை கேட்டிருக்காங்க. வில்லையிற வகை தெரியும் என்றால் வலுவை நாங்கள் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் 2 விதமான வில்லைகள் தான் நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் ஒன்று குவி வில்லை, மற்றது குழி வில்லை.
நாங்கள் இப்போ பாவிக்கிற குறிவழக்கின்படி குவிவில்லையாக இருக்கும் என்றால் அதில் குவியத் தூரம் வந்து மைனஸ் ஆகவும், குழிவில்லையாக இருக்கும் என்றால் அதில் குவியத் தூரம் வந்து ப்ளஸ் ஆகவும் இருக்கும். வலுவை பொறுத்தளவில் பவர் என்று சொல்கிறது மாறி வரும். இதுக்கு ப்ளஸ் என்றும் இதுக்கு மைனஸ் என்றும் வரும். இது உங்களுக்கு தெரிய வேண்டிய தியரி, பேக்ரவுண்ட் தியரி. ஸோ இந்த தியரியோட இந்த கேள்வியை நாங்கள் அப்ரோச் பண்ணோம் என்றால், ஒருவர் தனது கண்ணில் இருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருளையே பார்க்க முடியும் என்றால், அவருக்கு தூரத்தில் 50 விட கூட முடிவெளியில் இருக்கிற பொருளையோ இன்னொத்தையும் பார்க்க இயலாது. ஆனால் 50 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கலாம் என்றால் அவரோட பார்வை குறுகியது என்றால் என்ன மீனிங்? குறைபாடு வர்றது, குறும்பார்வை குறைபாடு, குறும்பார்வை. நாங்கள் இப்போ நல்ல விஷயத்தை கதைக்கிறோம் நினைக்கணும், கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கலாம். அவருக்கு குறும்பார்வை குறைபாடு என்றால் நாங்கள் படித்த தியரி என்ன? வில்லை வில்லை என்ன இருக்கும்? இதுக்கு ஷார்ட்கட் சிம்பிளா அப்படி ஞாபகம் வைப்பாங்க. கிட்ட பார்வை என்றால் குழி வில்லை, கிட்டப்பா குழியில் விழுந்தாரன்ற மாதிரி ஞாபகம் வைப்பாங்க. அப்போ இதுக்கு பாவிக்கிற வில்லை என்ன? குழி வில்லை இறக்கும். குழி வில்லையாக இருக்கும் என்றால் இந்த இதை பாருங்க, அதில் வேல்யூ என்னென்று வரணும்? மைனஸ் என்று வரணும். அப்போ செய்யாமையே நாங்கள் கெஸ் பண்ணலாம், வில்லைகிற வேல்யூ வந்து மைனஸ் என்று வரணும் என்றபடியால் வரக்கூடிய விட 1 அல்லது 2 அல்லது 3 5. சரியா? 5. இது ஒரு ரஃப்பாக நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ சரியாக இதை கால்குலேட் பண்ணி என்னென்று வேல்யூவை காணணும் என்றால் நாங்கள் செஞ்சு தான் பார்க்கணும். என்ன ஈக்குவேஷன்? வில்லை சமன்பாடு. வில்லை சூத்திரம்ன்றது என்ன சமன்பாடு உங்களுக்கு தெரியும்? 1/v மைனஸ் 1/u சமன் 1/f பாவிக்கணும். 1/, ரைட். தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கணும் என்றால், அதாவது முடிவிலியில் ஒரு பொருள் இருந்தால் அந்த முடிவிலியில் இருக்கிற பொருள்ற பிம்பத்தை கொண்டு போய் 50ல் வச்சால் அவருக்கு பார்க்கலாம். அப்படி என்றால் என்ன வில்லையை போடணும் என்று கேட்குறாங்க. சரியோ? உங்களுக்கு தெரியும், படுகதிர் திசையில் அளக்கிற தூரங்கள் மறையாகவும் மற்றது ப்ளஸ் ஆகவும் இருக்கும். இதுதான் அந்த வில்லை என்றால் பிம்பம் 50ல் வரணும். 50 + 50ல் வரணும். பொருள் முடிவில் இருக்குது என்றால் குவிய தூரம் என்ன வரைக்கும்? 50. ரைட். இப்படி மினக்கடை செய்ய தேவையில்லை. கிட்ட பார்வை என்றால் சேய்மை புள்ளி தூரத்துக்கு சமனான குவிய தூரமுடைய குழிவில்லையை பாவிக்கணும்ன்றது தெரியும். இல்லை செஞ்சு தான் பார்க்க போகிறோம் என்றாலும் இப்படி செய்யலாம். குவிய தூரத்தை உடனே காணலாம், 50 உடனே சொல்லலாம். சரி, வேல்யூ 1/fக்கு சமனாக இருக்கும். ஆனால் இங்கே வரக்கூடிய மைனஸ், இப்போ மைனஸ் 1 இருக்குல்ல, 50 தர 10/2 போடணும். சென்டிமீட்டருக்கு மாற்றணும். சென்டிமீட்டர் நீங்கள் மீட்டராக மாற்றினா தான் வில்லையிற வேல்யூ வந்து டையோப்டர் 2 வரும். 100க்குள்ள 50க்குள்ள என்னென்று வரும்? அது 2D என்று வரும். 2D என்று வரக்கூடியது, -2D என்று வரக்கூடியது முதலாவது விடை. சரியா? இவ்வளோ மினக்கட்டு அந்த சமன்பாடு எழுத தேவையில்ல. உடனே இங்கே 50 சென்டிமீட்டர் குவிய தூரம் 50ன்றது தெரியும்.